அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஸ்தானம், இந்த பெற்றோர்களை தாண்டின அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ஒரு சுவாமி விவேகானந்தர் வந்து அழகாக சொல்லியிருப்பார். ஃப்ரம் பர்த் டு டெத் தேர் மே பி எ மில்லியன் ரிலேஷன்ஷிப்ஸ், birth to death there may be a million relationships, but you will never find a caring father and a loving mother again அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த கோட்டில். பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம பிறந்து ஒரு 60 வருஷம் இந்த மண்ணில் வாழுவோமா, அப்படி பிறந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய எவ்வளவு நாட்கள் நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்நாளில் எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோம், பேசுகிறோம், பழகுறோம், உரையாடுறோம், உறவாடுறோம். சில நபர்கள் நம்ம மண்டையில் இருப்பாங்க, சில நபர்கள் நம்ம மறந்து கடந்து போயிடும். நம்ம எத்தனை நபர்கள் கூட பேசியிருந்தாலும், பழகியிருந்தாலும், உறவாடி இருந்தாலும், நம்முடைய தாயை மாதிரி, நம்முடைய தந்தை மாதிரி நம்ம மேலே அன்பு செய்யக்கூடிய, நமக்கு ஒன்றுனா துடிச்சு போகக்கூடிய, எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடணும், ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய இந்த அம்மா அப்பா பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு அவங்ககிட்டருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, அந்த தியாகம் அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்களை தாண்டி வேறு யாராலையும் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி தர முடியாது. அந்த அன்பு அப்படிங்கிறது நம்ம பெற்றோர்களை தாண்டி வேறு யாராலும் நம்ம மேலே காட்ட முடியாது. அதனால் இருக்கும்போதே கொண்டாடணும். பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க நமக்காண்டி பிறந்தவங்க. நம்முடைய முன்னேற்றத்தில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர், பொறாமப்படாமல் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர் உண்டு அப்படின்னா அது நம்முடைய பெற்றோர்கள் தான். அதனால் ஆல்வேஸ் லவ் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.